கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த கால வேளையில் இந்த டெய்லி டினஸ் ஒழித்து மூலிமா உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் மனதார அடியின் வாழ்த்துகிறேன். தேவன கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை பார்த்து உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க கர்த்தருக்குள் விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4 அதிகாரம் 7 வசனம், ஜேம்ஸ் 4:7. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஆகையால் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவா. என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு இந்த விடுதலை ஜபத்தில் ஒருவேளை அநேக விடுதலை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் விடுதலை எடுத்து பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில் விடுதலை இல்லையே, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க மாட்டேங்குதே, நான் எதிர்பார்க்குற காரியம் நன்மை பெற்றுக்கொள்ள முடியலையே. அநேக விதத்தில் பிசாசி போராடி கொண்டிருக்கிறான். இந்த பிசாசின் போராட்டிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் போராட்டிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போறேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு நிறைய பேர் பிசாசினால அடிமைப்பட்டிருக்கிறீங்க, பிசாசினால கட்டப்பட்டிருக்கிறீங்க. நீங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. ஐயோ, இவ்வளோ பிசாசி போராட்டம், இவ்வளோ பிசாசின் வேதனைகள், இந்த பிசாசிகளை விட்டு விலக மாட்டேங்கிறானே, இந்த பிசாசின் போராட்டிலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமே, நீங்கள் எதிர்த்து நிற்காம சத்துரு உங்களை விட்டு விலக முடியாது. அகலே கர்த்தர் உங்களுக்கு அந்த பலம் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் பலம் இல்லாமல், தேவ பலம் இல்லாமல் சத்துருவை பிசாசு நீங்கள் எதிர்க்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த தேவ பலம் இல்லாதனால்தான் பிசாசியை எதிர்த்து நிற்க முடியல, பிசாசியோட போராட முடியல, பிசாசியை ஜெயிக்க முடியல. அதில் தான் உங்களை அவன் கட்டி வச்சிருக்கிறான். உங்களோட அவன் நித்தியமும் போராடி உங்களை வேதனை பண்ணி கொடுக்கிறான். இன்னைக்கு ஆண்டவரே, பிசாசியை எதிர்த்து நிற்கக்கூடிய உங்கள் பலம் கொடுங்கப்பா, உங்கள் அபிஷேகம் கொடுங்கப்பா, உங்கள் கிருபை கொடுங்கப்பா. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு புதிய பலன், தேவனுடைய புதிய பலத்தையும் புதிய அபிஷேகம் கொடுத்து இன்னைக்கு கர்த்தர் பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய, பிசாசை ஜெயிக்கக்கூடிய, பிசாசில் ஒரு பெரிய விடக்கூடிய கிருபை உண்டாக்க போகிறார். காரணம், என் அன்பு அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, சத்துருகளை ஜெயித்த தேவன், பிசாசின் தலையை நசுக்கின தேவன், நமக்குள்ள இருக்கிற தேவன் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறார். ஆனால் எதிர்த்து நிற்கணும். சத்துரு கொண்டு பயப்படக்கூடாது, சத்துரு கண்டு களம் கூடாது. ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? ஏன் கண்ணீர் வட்டிச்சு கொண்டிருக்கிறீங்க? ஏன் தினிக்கும் பாடம் அனுப்பிச்சு கொடுங்க? இன்னைக்கு தேவன் உங்களுக்கு பலம் கொடுக்க போறார். இன்னைக்கு தேவன் உங்களை அபிஷேகம் பண்ண போறார். கர்த்தர் இன்னைக்கு அந்த அதிகாரம் கொடுத்து பிசாசு எதிர்த்து நிற்கும் போது உங்க குடும்பத்தை விட்டு, உங்க வீட்டை விட்டு, உங்க வாழ்க்கையை விட்டு, உங்க காரியத்தை விட்டு, உங்க சரீரத்தை விட்டு அவன் ஓட போறான். இது ஒரு பெரிய விடுதலை பார்க்க போறீங்க. ஜெபிக்கலாமா? ஜெபித்து பலம் பெற்றுக்கொள்ளலாமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு சோத்திரப்பா. தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்துங்கள், அப்போது உங்களை விட்டு அவன் ஓடி போன்னு சொன்னீங்களப்பா. இதோ இந்த டெய்லிஸ் மூலியமா பிசாசு போராட்டில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற, கட்டப்பட்டு கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு பலம் கொடுங்கப்பா, எனக்கு அபிஷேகம் கொடுங்கப்பா, பிசாசு எதிர்த்து நிற்க, பிசாசை ஜெயிக்க, பிசாசை துரத்த அபிஷேகம் கேட்டு கொடுக்குறாங்களோ அத்தனை பேருமையிலும் தேவ பலன், தேவனுடைய அபிஷேகம் ஒருத்தர் நிரப்புபடியா செபிக்கிறப்பா. ஒரு குடும்பத்திலையும், சரீரத்திலையும், வீட்டிலையும், வாழ்க்கையில ஆண்டவரே காரியங்களை ஊழியத்தில் போராடி கொண்டிருக்கிற எல்லா பிசாசுகளை இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் எதிர்த்து நிற்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் அவனை கட்டுகிற சுவாமி, இயேசுவின் நாமத்தில் அவனை
துருத்துகிற சாமி இயேசுவின் நாமத்தில் ஒரு குடும்பத்தை விட்டு, சரீரத்தை விட்டு, அப்பா வாழ்க்கை விட்டு இப்ப இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துற சுவாமி. கர்த்தாவே, பிசாசை அப்புறப்படுத்துறதுக்காக, ஒரு பெரிய விடுதலை கொடுத்ததுக்காக, உங்க பலம் கொடுத்ததுக்காக, அபிஷேகம் கொடுத்ததுக்காக கோடானு கோடி ஸ்தோத்திரப்பா. இது பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலேயும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற, அத்தனை குடும்பத்தில் வீட்டு மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற சப்பா. உங்க நாம மாத்திரமே பட்டோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.